ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்னத்தை தான் இந்த மாடி தோட்டத்தில் நான் கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன் தானே நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த பீர்க்கங்காய் பிஞ்சு தான் கட்டி வச்சுருக்கேன். நானும் ஒரு 4 தடவைக்கு மேலே பீர்க்கங்காய் பாலினேஷன் பண்ணி விட்டுட்டு போவேன். ஒரு 2 மணி நேரத்துலேயே காலி பண்ணிவிடுவாங்க. அதனால தான் பார்த்தேன், சரி கொஞ்சம் யோசித்து கவர் போட்டு கட்டி வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு பாலினேஷன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு 2 பிஞ்சு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது. அந்த இடத்துல ஒரு கவரை போட்டு கட்டி வச்சுட்டு இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கேன். எலிக்கு பீர்க்கங்காய் தான் ரொம்ப பிடிக்கும், புடலங்காய் பிடிக்காதுன்னு நினச்சி தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, ஒரு நேரத்தில் 4 பெண் பூ கிட்ட பூத்திருந்தது, ஒரே ஒரு ஆண் பூ தான் பூத்திருந்தது. திரட்சியான காயாக பார்த்து பாலினேஷன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஏற்கனவே ஒரு 2-3 நாள் முன்னாடி பாலினேஷன் பண்ணது ஓரளவுக்கு பிஞ்சு பெருசாக இருந்தது. அதுக்குமே கல் கட்டி விட்டுட்டு போயாச்சு. ஒரு 4 நாள் கழித்து திருப்பி வந்து பார்க்குறேன், அந்த காய்க்கு கல் கட்டலான்னு சொல்லிட்டு காயை காணும். பார்த்தா இதை பிடிச்சி கடிச்சு வச்சுருக்கு. இதுக்கும் கவர் போடணும் பொழுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.